ரம்யா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. வலி நிவாரணம் தொடர்பான நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த வலி மேலாண்மை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மதன்குமார் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கும் சார். இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன சார்? வலினாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குங்க. வலினாலே யாருக்கும் வரக்கூடாது, ஆனால் வலின்னா ரொம்ப ஒரு பயம் வந்துடும். ஸோ இந்த வலிக்கு நம்ம சாதாரணமாக மாத்திரை போட்டுக்கிட்டு அதை அப்படியே ஓட்டிகிட்டு இருப்போம். பட் அது பண்ணவே கூடாது. வலினா ஏதாவது ஒரு காஸ் இருக்கும் வலிக்கு. அந்த காஸை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அது வலி போயிடும். இதில் இன்டர்வென்ஷனுங்கிறது இந்த வலி கொடுக்குற நர்வை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த மருந்தும் சாப்பிட வேணாம், வெறும் அந்த நர்வை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த வலி போயிடும். இதுதான் நம்ம இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறோம். இது வந்து 34th ஸ்பெஷாலிட்டியாக யூஎஸ்லாம் நம்ம ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. இது இந்தியாவில் ஒரு மேட்டர் ஆஃப் டைம் தான் இன்னும் ரெகனைஸ் ஆகி வந்துடும். இப்போ ஜென்ரலாகவே இது வந்து ஒரு 5th வைட்டல் சயின்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ ஹார்ட் ரேட், பிபி, பல்ஸ் ஆக்ஸ் இதெல்லாம் பண்ணுற மாதிரி 5வது வைட்டல் சயின்ஸ். இப்போ ஒரு பேஷண்ட் பார்த்தோன்னா அது 5வது வலி இருக்காங்கிறது ஒரு இது வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் டெவலப் ஆகி இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட்டாக ஆயிருக்கு. சார், இப்போ பேக் பெயின்ன்றது காமனான விஷயம். அதுக்கு பெயின் மேனேஜ்மெண்ட்ல தீர்வு இருக்கா சார்? கரெக்ட். பேக் பெயினுக்கு நிறைய காஸ் இருக்குங்க. பேக் பெயினுக்கு சப்போஸ் டிஸ்க் பல்ஜி இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேஸட் ஜாயிண்ட் இப்போ ஆத்ரோபதி இருக்கும், இல்லை ஆர்த்ரைட்டிஸ்னால பேக் பெயின் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி தாங்க ஒன்லி ஆப்ஷன். பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம வந்து சர்ஜரி இல்லாமையே இவங்களுக்கெல்லாம் வலியை வந்து குணப்படுத்திடலாம். சப்போஸ் டிஸ்க் பல்ஜி இருக்குது, ஒரு இன்ஜெக்ஷன்னாலேயே அது வந்து அனஸ்தீசியா கிடையாது, எதுவுமே கிடையாது, கையில் போடுற ஊசி மாதிரி தான் அது. அதுலேயே போயிட்டு நம்ம அந்த டிஸ்கை டீபல்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடலாம். அவங்க காலையில் வந்தாங்கன்னா ஈவினிங் வந்துட்டு திருப்பி நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சலாம் வலி இல்லாமல். ஸோ இதுக்கு பேக் பெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருக்க சங்கதிகளுக்கு நிறைய ட்ராவல், நிறைய 2 வீலர், சிட்டிங் போஸ்டர், ஐடி கம்பெனியில் நிறைய சிட்டிங் போஸ்டரில் உட்காந்து பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த எர்கானமிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ அவங்களுக்கு பேக் பெயின் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இவங்களுக்கு வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அதுக்கப்புறம் நார்மல் லைஃபே இருக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், திருப்பி வேறு எதுவும் டிஸ்க் பல்ஜ் ஆகாமல் இருக்கிறது. அண்ட் இப்போல்லாம் பார்த்தா வந்து பீப்புள் மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஆர்த்தோ டாக்டர் கிட்ட தான் பொதுவாக போவாங்க. ஸோ இந்த இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் மூட்டு வலிக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார்? மூட்டு வலிக்கு காசஸ் நிறையா இருக்குங்க. மூட்டு வலி கண்டிப்பாக தீர்வு இருக்குது. அது என்ன காசுன்னு கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் மூட்டு வலிக்கு ஆர்த்ரைட்டிஸ்னால இருக்கலாம், இல்லை மூட்டு தேய்மானம்னால இருக்கலாம், இல்லை 2 போன் இடிச்சிட்டு இருக்கலாம் வயசாகிறனால. ஸோ இதனால மூட்டு வலிக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன யூஸ்வலாக என்ன இது வரைக்கும் என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா மூட்டு மாற்றம் சிகிச்சை தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதை பண்ணால் தான் நல்லா ஆகும். பட் இப்போ அப்படி கிடையாது. நிறைய பேர் சர்ஜரிக்கு பயப்படுறாங்க, அவங்க சர்ஜரி இல்லாமல் பண்ணணும்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறோம், இந்த வலி கொடுக்குற நர்வ் மட்டும் பிளாக் பண்ணிடுவோம். ஸோ இவங்க இந்த வலியோடு வரவங்க என்ன எனக்கு கேட்பாங்க, எனக்கு வலி இல்லாத வாழ்க்கை வேணும், அவ்வளோதான். எங்களுக்கு மேரத்தான் ஓட போகிறதில்ல, நாங்கள் பெருசாக ரன் பண்ணுறதில்ல, வீட்டுக்குள்ளேயே வலி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு வலி இல்லாத வாழ்க்கை வேணும். ஸோ இதை தான் அவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த நர்வுன்னு சொல்லுவோம், அந்த மூட்டில் இருக்கிற நர்வை நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து நார்மல் லைஃபு வாழலாம். ஸோ அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படாது, வலி இல்லாமையே இருக்கலாம். இது அவங்க ரெகுலராக ஒரு ஃபிசியோ மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வீட்லேயே அவங்க பண்ணிக்கலாம். ஸோ மூட்டு வலி கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் பெயின் ரிலீஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக கேன்சர் பேஷண்ட்டு இது ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துருக்கும், ஒரு ரேடியோ தெரப்பியோ கீமோதெரப்பியோ ஒரு கேன்சருக்கு நடந்துகிட்ருக்கும். ஸோ இவங்களுக்கு வலி வந்து விட்டுருவாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து வலி வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வலியோடு தான் வாழ்ந்தாகணும், ஏன்னா இது எங்களுக்கு கரிக்குலத்திலே கிடையாது. இப்போ தான் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் ஒரு கரிக்குலம் வந்துட்டுருக்கு, ஒரு கோர்ஸாக வந்துட்டுருக்கு. அந்த காலத்து டாக்டர்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வலியில் தான் வாழ்ந்தாகணும், வலியோடு தான் இருந்தாங்க. அப்படி கிடையாது. அவங்க கேன்சர் வந்தது அவங்க தப்பு கிடையாது. ஸோ அதனால் கேன்சர் இருக்கவங்களுக்கு வலி கண்டிப்பாக நிவாரணம் கொடுத்து ஆகணும். அது கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க அட்டெண்டர்ஸ் வருவாங்க. இவங்க அட்டெண்டர்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கேன்சர் இருக்குது, அவங்க ட்ரீட்மெண்ட் கிடச்சிட்ருக்கு, பட் எதுக்கு அவங்க வலியோடு சஃபர் பண்ணணும்னு வந்து எங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது ஒரு நியாயமான கேள்வி அவங்க கேட்குறது. கேன்சர் வந்திருக்கனால அவங்க ஏன் சஃபர் பண்ணும். ஸோ அந்த இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. சிம்பத்தட்டிக் பிளாக்கேட்னு சொல்லுவோம். அந்த சிம்பத்தட்டிக் பிளாக் பண்ணுறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக வலி நின்றுடும், மருந்து எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய மருந்து சாப்பிட்டு அவங்களுக்கு அதுவுமே உடலில் நிறைய பிரச்சனை வரும்.
அவங்களுக்கு வெயிட்டு போடும், கிட்னி ஃபெயிலியர் வரும், ரீனல் ஃபெயிலியர். ஆனால் மருந்து அவ்வளோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மருந்தையும் குறைச்சிடலாம். அந்த வெறும் இன்டர்வென்ஷனல் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெயின் கம்ப்ளீட்டாக இருக்காது, நார்மல் லைஃப் இருப்பாங்க. மற்ற ட்ரீட்மெண்ட் அவங்க கன்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க கேன்சருக்கு. அண்ட் சார், இன்னொன்று பெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து குழந்தை பிறக்கும் போது டெலிவரி டைமில் அந்த உமனுக்கு இருக்கிற பெயின். ஸோ இந்த இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் இதுக்கு வந்துட்டு ஏதாவது தீர்வு இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரசவம்னு வந்தாங்கன்னா, ஒரு டெலிவரின்னு யாரோ வந்தாங்களா அவங்களுக்கு பெயினோடு தான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அப்படி தான். இல்லை, இந்த பெயின் தான் நீ அண்டர்கோ பண்ணி ஆகணும், இது நீ பொறுத்துக்கணும். இப்போ அப்படி கிடையாதுங்க. வலியில்லா பிரசவம்னு சொல்லுவோம், பெயின்லெஸ் லேபர். அவங்களுக்கு ஒன்றுமே பெயினே இருக்காது, அவ்வளோ என்ஜாயபிளாக இருக்கும். அவங்க வந்து வலியே இல்லாமல் வந்து பெயின். எங்களுக்கு நிறைய பேஷண்ட் இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் டெலிவரிக்கும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே பண்ணுங்கள், அந்த பெயின்லெஸ் லேபர் கொடுங்க எங்களுக்குங்குவாங்க. ஸோ இது கொடுக்குறனால அவங்களுக்கு வந்து அது வந்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பெயின்னால என்ன ஆகும்னா, அவங்க மற்ற ஹார்மோன்ஸு, மற்ற கேட்டகரியில் வந்து அவங்க ஹார்ட் ரேட்டு, பிபி இதெல்லாமே சேஞ்சஸ் வரும். ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும். அவங்க நார்மல் லைஃப் வரதுக்கு சீக்கிரம் இதாயிரும். ஸோ பெயின்லெஸ் லேபருங்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் விமென்ஸ்க்கு. ஸோ நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, இன்னும் அந்த மாதிரி பெயின்லெஸ் லேபர் இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு. பட் கண்டிப்பாக அது பண்ணுறோம், நம்ம இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக அது பண்ணுறோம். அண்ட் எல்லாரும் அது எடுத்து பலன் பெறணும். சார், இப்போ லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதில் வந்து ஷோல்டர் பெயின்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. அதுக்கு ஃபிசியோ இல்லாமல் இதில் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாங்க. இதுக்கு பேர் டெக்ஸ்ட் பெயின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ லேப்டாப்ஸ், இந்த மொபைல் ஃபோனு ஃபுல் டைம் அதிலே இருப்பாங்க. நிறைய பேர் அதில் அடிக்டடாக இருப்பாங்க, மறந்துடுவாங்க. அவங்க வந்து கழுத்து குனிகிறதோ இல்லை ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ மறந்துடுவாங்க வேலை செய்யும்போது. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மருந்து எடுக்க வேண்டியதில்லை. ஸோ மருந்தை தவிர அவங்களுக்கு வந்து பேச்சஸ் மாதிரி போட்டுக்கலாம், இன்ஜெக்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை வெறும் அவங்களோட எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாலே போதும். ஃபிசியோ தவிர நிறைய வழிமுறைகள் இருக்குது அவங்க பெயின் எடுக்கிறது. இன்னொன்று அவங்களுக்கு சொல்லணும், அவங்க எர்கானமிக்ஸே மாறுது, உங்களுக்கு ரொம்ப முன்னாடி வரீங்க இந்த மாதிரி ஃபோன் பார்க்கும்போதோ இல்லை லேப்டாப் பார்க்கும்போதோ. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலே அவங்க கரெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. பாதி பேர் அது வலி இருந்தால் தான் வருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ வலின்னு வரப்போ தான் அவங்க வந்து ஒரு டாக்டர் தேடி வருவாங்க. அவங்களுக்கு ப்ரிகாஷனரி எடுத்துக்கிட்டால் ஒரு ப்ரொஃபைலாக்சிஸாக அவங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ரெகுலர் எக்ஸசைஸ், நிறைய தண்ணி குடிக்கணும், ஒரு 3 liters ஆஃப் வாட்டர் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணாலே அவங்க பாதி பேர் வேலையில் இதெல்லாம் மறந்துடுறாங்க. ஸோ இதெல்லாமே இருந்தாலே போதும். ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா பெயினே அவங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அண்ட் டாக்டர், இன்னொன்று எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு பெயின் அப்படின்னா தலைவலி. ஸோ இந்த இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு இதுக்கான தீர்வு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாங்க. இப்போ இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள பெயின் எல்லாமே எடுக்கலாம். ஸோ தலைவலிங்கிறது ஒரு காமன் டெர்மினாலஜின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு 13 காசஸ் இருக்குங்க தலைவலிக்கு மட்டும். இதை சில பேர் மைக்ரேன்னு சொல்லுவோம். நிறைய பேர் அதை மைக்ரேன் தான் சொல்லுவாங்க, எனக்கு மைக்ரேன் இருக்குன்னு தலைவலி. ஏன்னா இதில் வந்து ஒத்த தலைவலி இருக்குது, கிளஸ்டர் ஹெட்ஏக் இருக்குது, ஈவன் கழுத்துலேருந்து கூட உங்களுக்கு தலைவலி வரும். ஸோ இந்த 13 டைப் ஆஃப் ஹெட்ஏக்கில் எது உங்களுக்கு கரெக்டான இதுன்னு ஒரு கிளினிக்கலாக இது பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக உண்டு. ஸோ எல்லோரும் இன்டர்வென்ஷனாக நம்ம ஊசி போட்டு இந்த அக்குபஞ்சர் மாதிரி பண்ணுவாங்கன்னு அப்படி கிடையாதுங்க. அந்த எந்த நர்வில் அவங்களுக்கு அந்த பெயின் வருது, சப்போஸ் கழுத்துலேருந்து அவங்களுக்கு வலி போகுதுன்னா அது வந்து 3rd ஹாஸ்பிட்டல்னு ஒன்று சொல்லுவோம். அந்த நர்வ் மட்டும் நம்ம பிளாக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இல்லை அது பக்கத்தில் உள்ள கிரேட்டர் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அந்த நர்வ் மட்டும் பிளாக் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு தலைவலி வராது. ஸோ அந்த கரெக்டான இது பார்க்காம சில பேர் என்ன பண்ணுறாங்க, மருந்து கடையில் போயிட்டு ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் வாங்கி அவங்க உடம்பை கெடுத்துக்கிறாங்க. என்ன மாதிரி ஏதாவது ஒரு இது தலைவலிக்கு மருந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கி, அப்படி பண்ணவே கூடாதுங்க. ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எதனால தலைவலின்னு கண்டிப்பாக பார்க்கணும். சில டைம் உங்கள் ஐஸ்னாலேயும் தலைவலி வரும், நீங்கள் லேப்டாப் பார்க்குறனாலையும் தலைவலி வரும். ஸோ ஏன்னா உங்கள் ஐ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி அதனால தலைவலி வரலாம். ஸோ இதெல்லாம் காசஸ். அது எதனாலன்னு ஒவ்வொரு காசையும் நம்ம அதுக்கு கொண்டு போகணும். சில பேர் சாப்பிடாம இருந்தாங்கன்னா தலைவலி வரும், ஏன்னா அவங்க சுகர் கம்மியாயிரும். ஸோ இது யாரும் எதிர்பார்க்கவே மாட்டோம். நம்ம தலையிலேருந்து ஒரு மாத்திரையை மட்டும் பண்ணேன், அப்போ நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கணும்னு நினைப்போம். தலைவலிக்கு அப்படி பண்ணவே கூடாதுங்க. சில பேர்த்துக்கு என்ன ஆகுதுன்னா, உள்ள நம்மளுக்கு நிறைய நர்வ்ஸ் இருக்குது ஃபேஷியல், ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரைஜெமினல் நியூராலஜியான்னு சொல்லுவோம் அதுக்கு. ஸோ இந்த வலி வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். இது ஏன்னா ஒரு ஆர்ட்ரி இங்கே கண்ணுக்குள் பின்னாடி இருக்க ஒரு ஆர்ட்ரி அமுக்கிறனால வரும். ஸோ அது அவங்களுக்கு தெரியாது. எங்கேயோ கோல்டு சீசன் போனாங்கன்னா இல்லை ஃபேன் காற்று பட்டால் கூட அவங்களுக்கு வலி அதிகமாயிரும். ஸோ இதை வந்து நாங்கள் சூசைடல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது அவ்வளோ சிவியராக இருக்கும். ஒரு ப்ரஷ் பண்ணும்போதோ சாப்பிடும் போதோ
இந்த வலி பயங்கரமாக வரும். ஸோ இதுக்கெல்லாம் இன்டர்வென்ஷன் பண்ணோம்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய பேஷண்ட் இந்த மாதிரி ரிலீவ் ஆகிருக்காங்க. சர்ஜரி கிடையாது, வெறும் நம்ம நீடில் போயிட்டு இது ரோபோட்டிக்கை பண்ணோன்னா இன்னும் அக்யூரேட்டாக பண்ணுறோம். ஸோ ரோபோட்டுங்கிறது நம்மளை இன்னும் அக்யூரேசி கொண்டு போகிறதுக்காக கொண்டு வர ஒரு டெக்னிக்கு. ஸோ இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் சொல்வது ரோபோட்டிக் இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ இது எல்லாமே ஒரு டெவலப்மெண்ட் தான் ஓவர் த இயர்ஸ். நாங்கள் படிக்கும்போது வெறும் மாத்திரை கொடுத்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசவுண்ட் கைடடாக பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோரோஸ்கோபிக் கைடடாக, இப்போ ரோபோட்டிக் போயிட்டோம். இன்னும் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஃப்யூச்சரில். பட் இது எல்லாமே ஃபார் த பெனிஃபிட் தான். இப்போ தலைவலிங்கிற வரப்போ இது எல்லாமே நமக்கு ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த நர்வை ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இதில் மிஸ்டேக் ஆகிறதுங்கிறது ரொம்ப லெஸ்ஸு. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு மருந்து சாப்பிட வேண்டியதில்லை, உங்களுக்கு வலியும் போயிடுது, உங்களுக்கு நார்மல் லைஃப் இருக்குது. ஏன்னா ஒரு பெயின்னு வந்துட்டால் அவங்களுக்கு டிப்ரெஷன் போயிடுறாங்க, எல்லாத்து மேலேயும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவும் தலைவலி வந்தால் ரொம்ப சில பேர்லாம் 3 நாள் 4 நாள் படுத்தே இருப்பாங்குவாங்க. அது இருட்டறையில் படுக்கணும், அவங்களுக்கு ஃபோட்டோஃபோபியா இருக்கும், லைட்டு பார்த்தா கண்ணு கூசும். ஸோ இவங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்ம ப்ரொசீஜர் பண்ணோம்னா அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும், நார்மல் லைஃப்க்கு அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு என்ன இருந்தாலும் நம்ம இந்த நர்வ்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிளாக் பண்ணுறதுனால அவங்க நார்மல் லைஃபாக மருந்து சாப்பிட வேண்டியதில்லை. இன்னொன்று என்னென்னா, நம்ம நர்வ்ஸை பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, எது நம்ம அபிலேஷன் பண்ணுவோம், இல்லாட்டி தெர்மல் அபிலேஷன் சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு டெக்னிக் ஆஃப் நர்வ் பிளாக்கிங். ஸோ கடவுளோட க்ரியேஷன் என்னென்னா, நம்ம என்ன தான் நம்ம பாடியை ஹார்ம் பண்ணாலும் அது ரீஜென்ரேட் ஆயிரும். அதுதான் கடவுளோட க்ரியேஷன். ரொம்ப அருமையான க்ரியேஷன். நம்ம எவ்வளோ தான் நீங்கள் ஹார்ம் பண்ணுங்கள், சப்போஸ் ஒரு சர்ஜரியே பண்ணாலும் அது ஹீல் ஆகுதுல்ல, அது கடவுளோட க்ரியேஷன். அதே மாதிரி தான் நர்வையும் நீங்கள் நர்வை கட் பண்ணி நீங்கள் தனியாக வச்சாலும் அது ஒன்றா சேர்ந்துடும். இது கடவுளோட க்ரியேஷன். ஸோ சில பேர்த்துக்கு நம்ம பண்ணுற இன்டர்வென்ஷனால பெயின் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, சில பேர்த்துக்கு வரலாம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா எதுனாலும் இந்த ரீஜென்ரேஷன் ஆகிறதுனால திருப்பி பெயின் வர சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு திருப்பி அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா திருப்பி அவங்களுக்கு கண்டினியூஸாக பெயின் ரிலீஃப் இருக்குது. ஸோ தலைவலிக்கு மெயினாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இன்னொன்று நாங்கள் அவங்கள்ட்ட என்ன கொடுக்கணும், சம்டைம்ஸ் ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் இருக்கும் தலைவலிக்கு. எதனால் ஹெடேக் வருங்கிறதுக்கு ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் மாதிரி ஒன்று. ஸோ அதுக்கு ஹெடேக் டைரின்னு ஒன்று கொடுப்போம். ஸோ அவங்க எழுதிக்கலாம். ஸோ என்ன சாப்பிட்டாங்கனால சாப்பிட்டனால ஏதாவது தலைவலி வருதா, இல்லை எதாவது ஆக்டிவிட்டி பண்ணனால தலைவலி வருதா. ஸோ இது எல்லாமே ஒரு டைரி மாதிரி எழுதி வச்சாங்கன்னா அவங்க அடுத்த தடவை கொண்டு வரும் காட்டும்போது எதனாலங்கிறது அது ரூல் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தலைவலியை அப்படி நம்ம லைட்டாக எடுத்துக்கக்கூடாது. டெஃபினட்டாக அதை அசஸ் பண்ணி எதனாலன்னு காஸ் கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு தேவையே படாது, வேறு மெடிக்கேஷன் எடுக்க வேண்டியதில்லை, இன்டர்வென்ஷன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். பாடியில் எந்தெந்த மாதிரி பெயின்ஸ் வந்தால் எப்படி நம்ம அதை ரெக்யூட் பண்ணி எப்படி சார் நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும்? கரெக்டுங்க. இப்போ பாடியில் நம்மளுக்கு பெயின்னு வருதுன்னா அங்கே ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி நடக்குது. இப்போ உங்களுக்கோ எனக்கோ வலி இல்லாதனால உட்காந்துருக்கோம். இப்போ வலியோடு இருந்தோம்னா நம்ம இப்படி உட்கார முடியாது, நம்ம ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் தேடி நம்ம போயிடுவோம், மருந்தோ இல்லை டாக்டருக்கோ பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். பட் அந்த ஒரு பெயின் எங்கே ஒரு பாடியில் இருந்தாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு பேத்தாலஜி ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு ஒரு அலர்ட் சிக்னல். அது வலிங்கிறது ஒரு சிக்னல் கொடுக்குது உங்களுக்கு, இந்த இடத்துல வலிக்குது. சப்போஸ் கையில் உங்களுக்கு வலி இருக்குது, எதனால் வலி இருக்குது அதை பார்க்கணும். ஸோ அந்த வலி சிக்னலை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம சப்போஸ் நார்மல் வலியாக இருந்ததுன்னா ஓகே, உங்களுக்கு ஒரு ஐஸ் பேக் வைக்கிறீங்க, ஸோ வீட்லேயே ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குறீங்களா ஓகே, மருந்து இல்லாமல் எது பண்ணாலும் ஓகே, ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க ஓகே, அதெல்லாம். பட் அதே சப்போஸ் உங்களுக்கு லெஃப்டில் ஹேண்டில் பெயின் இருக்குது, அது சம்டைம்ஸ் ஹார்ட்லேருந்து ரேடியேட் ஆகலாம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வரும். ஸோ எதுங்கிறது கரெக்டாக நம்ம. ஸோ எல்லாமே பெயினுங்கிறது ஒரு ரெட் ஃப்ளாக் மாதிரி, ஒரு சைரன் மாதிரி. உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒன்று தப்பு நடக்குது, அது போய் கவனிங்கிறது தான் உங்களுக்கு அதை சொல்லுது. ஸோ இதை நம்ம லைட்டாக விட்டுறக்கூடாது. பெயின்னாலே கண்டிப்பாக போய் பார்க்கணும், எதனாலன்னு பார்க்கணும். சப்போஸ் அது 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது க்ரானிக் பெயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி க்ரானிக் பெயினாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் ஆகணும். இல்லாட்டி உங்களுக்கு 2 நாளில் தானே சரியாயிடுச்சுன்னா விட்டுடலாம். அது மேபி இது போது நீங்கள் ஏதோ ஒரு ஐஸ் பேக் வச்சிங்க, நீங்கள் ஏதோ ஸ்ட்ரெச் பண்ணிங்க போச்சுன்னு விட்டுலாம்.
பட் 3 மாதமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சம்திங் இஸ் ராங். நம்ம போய் என்னங்கிறது செக் பண்ணி ஒரு டாக்டரை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா இந்த பெயின் இல்லாமல் வந்துடலாம். அண்ட் டாக்டர், இன்னொரு விஷயம், இப்போல்லாம் ஏதாவது சின்னதாக வலி அப்படின்னாலும், தலைவலியாக இருக்கட்டும், பாடி பெயின், மூட்டு வலி, எதுவாக இருந்தாலும் வந்துட்டு அவங்களாவே செல்ஃபாக மெடிகேஷன்ஸ் பண்ணிடுறாங்க. மெடிக்கலில் போயிட்டு ஏதாவது மாத்திரை சாப்பிட்டு அது சரியாயிடும் நம்புகிறாங்களோ, இல்லை அது நிஜமாவே சரியாகுதா எதுவுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாதுங்க. ஒன்று, என்ன மெடிகேஷன் அவங்களுக்கு ஒத்துக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு மருந்து கடையில் போயிட்டு எனக்கு வலி இருக்குன்னு ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த நேரத்தில் பெயின் ரிலீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது அவங்க லிவர், அதாவது எனி மருந்து அவங்க லிவரில் தான் மெட்டபலைஸ் ஆகும், அதுக்கப்புறம் கிட்னியில் தான் எக்ஸ்ட்ரீட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே இன்சல்ட் ஆயிரும். உங்கள் லிவரும் கிட்னியும் இன்சல்ட். ஃபஸ்ட்டு அதுதான் டேமேஜ் ஆகும். ஏன்னா எங்கள்கிட்ட வர பாதி பேஷண்ட் லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட் இந்த மாதிரி மருந்து அதிகமாக சாப்பிட்டு கண்ணாமுன்னான்னு சாப்பிட்டு லிவர் ஃபெயிலியரோடு வருவாங்க, இல்லை கிட்னி ஃபெயிலியரோடு வருவாங்க. ஸோ இது அவங்க ஒரு 10 ரூபாய்க்கு போய் பார்த்துட்டு அப்புறம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்து அவங்கள்ட்ட ப்ரிஸ்கிரிப்ஷனோட, இப்போ மருந்து கடையிலையும் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தரமாட்டாங்க. எந்த மருந்தோ அப்படி கேட்டால் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு கொடுத்தா தான் இப்போ மருந்தே கொடுக்குறாங்க. ஸோ மிஸ்யூஸ் ஆகிறது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனாலும் சில பேர் அந்த சோம்பேறித்தனத்துக்காக நம்ம உடனே போய் ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வேணும் அப்படின்னு போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அது கண்டிப்பாக கூடாது. ஏன்னா என்ன மருந்துன்னு அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் தெரியாது. அந்த மருந்தில் என்ன காம்பினேஷன் இருக்குது, அதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் இருக்குன்னு. ஸோ மருந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தாங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருந்தாலே போதும். ஒரு நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கு மார்னிங்கு, உங்களால் ஓட முடியலனாலும் ஒரு வாக்கு, ஒரு கேமு, ஒரு ஷட்டில் டென்னிஸ், ஏதோ ஒரு கேம், அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு, அதாவது டயட்டு அவங்களுக்கு ப்ராப்பர் டயட் அண்ட் ஃபுட்டு அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபு அவங்க இருந்தாலே போதும். அவங்களுக்கு பெயினோ இந்த மாதிரி இது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அவங்க போய் மருந்து கடையில் போய் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிஸியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வலியே வர, அப்படியும் வலி இருந்துச்சுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ ஆகும், ஒரு 1/2 hour ஆகும். ஒரு டாக்டர் போய் ஒரு ஃபிஷியனை போய் பார்த்து இந்த மாதிரி வலி இருக்குன்னு சொன்னால் அவருக்கு மருந்து கொடுப்பார், இல்லை மருந்து கொடுக்காமையும் இருப்பார். இதுதான் அவங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்காமையும் இருக்கலாம். அப்படியே உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கிற இன்டர்வென்ஷன் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா, மருந்து கடையில் போய் நீங்களே போய் செல்ஃப் மெடிகேட் டெஃபினட்டாக பண்ணக்கூடாது. அது கண்டிப்பாக ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹெல்த். அண்ட் ஒன் மோர் திங், லைக் நாங்கள் வந்துட்டு கேட்டோம், இந்த பெயினுக்கு என்ன பண்ணுறது, இந்த பெயினுக்கு ரிலீஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயின் பாடியில் வருது எல்லாமே கேட்டோம். இந்த இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் இது பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்ற பெயின்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இல்லைங்க. இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் அதுதான் நான் சொன்ன மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள அத்தனை பெயினையும் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதை இன்னும் இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் ரோபோட்டிக்காக பண்ணுற அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ ரோபோட்டிக்காக பண்ணுறது என்னென்னா, அந்த ரோபோட்டை நம்ம எங்கே போகணும் எங்கே வரணுங்கிறத நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகும். ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். இது நம்ம இந்தியாவிலே நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இந்த மாதிரி ரோபோட்டிக் பெயின் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணுறது நம்ம தான். ஸோ இதில் பண்ண முடியாத ப்ரொசீஜரே கிடையாது. சப்போஸ் முதுகு தண்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, கழுத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஹிப்பில் ஒரு பெல்விஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியாதுன்னு டெஃபினட்டாக கிடையாது. அண்ட் இது ரொம்ப சிம்பிள். ஒரு 1/2 hour ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். முதல்ல இது நம்ம 1.5 hours கிட்ட ஆகும். ஸோ இப்போ பேஷண்ட் வந்தாங்கன்னா ஒரு 1/2 hour முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம். டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி தான் ஆயிடுச்சு அது. அண்ட் அவங்க ரொம்ப நேரமும் படுத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு 10 to 15 minutes படுத்தா அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு அவங்க இம்மீடியட்டாக போயிடலாம். சில பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன், அவங்க இந்த பெயினோடு வருவாங்க. நம்ம பெயின் ரிலீஃப் கொடுத்தோன்னே அப்படியே நம்ம பண்ணுற டேபிளே தூங்கிடுவாங்க. அவ்வளோ நாள் அவங்க பெயினோட தூங்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலீஃப் இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் இது இன்றைக்கி இது நடந்துகிட்ருக்குங்க. நாளைக்கு இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. இதில் எல்லாமே பேஷண்ட்டோட பெனிஃபிட்டு தான். அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுத்ததுன்னா டெஃபினட்டாக. ஸோ இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இதுதான் பண்ண முடியாதுன்னு இல்லை. எல்லா பெயினையும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த ரோபோட்டிக் இஸ் பூனுங்க. இது அதை நம்ம ஒரு நல்ல முறையில் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் எல்லோரும் அது பெனிஃபிட் ஆகணும். ஸோ இது இப்போ ஸ்லோவாக அது பிக்கப் ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் இது ஸ்லோவாக இப்போ பிக்கப் ஆகிட்டுருக்கு. பெயினுங்கிறது மருந்து இல்லாமல் இன்டர்வென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது
சர்ஜரி பண்ணுறது இப்போ சப்போஸ் நம்ம கையெல்லாம் வெட்டி வந்தால் சர்ஜரி பண்ணி தைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பெயின் ரிலீஃப் கொடுப்போம். பட் இது க்ரானிக் பெயின் அடியே இல்லை உங்களுக்கு எங்கேயோ வலி இருக்குது அப்படிங்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணோன்னா அது ஸோ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லைங்க, எல்லா பெயினும் நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி. அண்ட் டாக்டர் இன்னொரு விஷயம், இப்போ இந்த மூட்டு வலி அதுக்கப்புறம் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணதால லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? கண்டிப்பாங்க. இது போஸ்ட் ஆப் பெயின்னு சொல்லுவோம், இன்னொன்று க்ரானிக் பெயின் ரீஜனல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், சிஆர்பிஎஸ்ன்னு. ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு லைஃப் லாங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அது ரெஜிஸ்டர் ஆயிரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இது மாதிரி எனக்கு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ இதை வந்து சிம்பத்தட்டிக் பிளாக்னால கண்டிப்பாக ரிலீவ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டர்வென்ஷன் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து போஸ்ட் ஆப் பெயின் ரிலீஃப்னு சொல்லுவோம். போஸ்ட் ஆப்னால் அதை இமீடியட்டாக சர்ஜரி முடிச்சுட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறமும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பெயின் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த இன்டர்வென்ஷன் பண்ணி அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் டெஃபினட்டாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பெயின் இருக்கனால சர்ஜரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நடக்காமையோ இல்லை இது வேலையும் செய்யாமல் இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. அவங்க இப்போ பெயின் இல்லைன்னா அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதை தான் நம்ம கொடுக்க எதிர்பார்க்குறோம். அவங்க சர்ஜரி முடிச்சிட்டாங்க, சரி ஓகே, வலி இல்லாமல் இருக்கணும், அதுக்கு தான் நம்ம எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு வில் கிவ் பேக் த குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதை தான் நம்ம கொடுக்கணுன்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் வலி இல்லைனாலே அவங்க நார்மலாக ஆயிடுவாங்க. அவங்க எல்லா இதுவுமே அவங்க ஹார்ட் ரேட்லேருந்து பிபிலேருந்து எல்லாமே நார்மல் ஆயிரும். ஸோ நார்மல் ஆனோன்னா தே கேன் டூ தேர் ஆக்டிவிட்டி. ஸோ டெஃபினட்டாக போஸ்ட் ஆப்புக்கு இது பெயின் இன்டர்வென்ஷனல் பெயின் ரிலீஃப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் சார். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? சரிங்க. இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் மருந்து மாதிரி கிடையாதுங்க. இது ஊசி போட்டு அந்த நர்வை மட்டும் எங்கே நர்வோ அதை பிளாக் பண்ணிடுவோம். ஸோ அந்த நர்வுக்கு மட்டும்தான் அந்த மருந்து போகும், வேறு எங்கேயுமே அப்சர்வ் ஆகாது. ஸோ இதில் வந்து சைடு எஃபெக்ட்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ பேஷண்ட் ரொம்ப சேஃப். இது வந்து பயங்கர ரிசர்ச் பண்ணி இது கொண்டு வந்திருக்கு. இது நாம் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இதில் இப்போ பப்ளிஷ்டு பேப்பர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னலாக இப்போ வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன நம்ம அவங்களோட இன்டர்நேஷ்னலோட கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால அது ரோபோட்டிக்காக நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்ஃபேக்ட் அயல்நாட்டிலேருந்து யூஎஸ்லேருந்து ஆம்ஸ்டர்டாம்லேருந்து எல்லாம் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க நம்மள்ட்ட. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற லெவலுக்கு நம்ம முன்னேறிக்கிறோங்கிறது இந்தியா ரொம்ப பெருமையாக இருக்குது இதில். ஸோ இந்த இன்டர்வென்ஷனுங்கிறது அந்த ரோபோட்டும் சேர்ந்து பண்ணுறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் எட்ஜாக இருக்கும் மற்றவங்களோட. ஸோ டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டாக்டர், நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லும்போது இது அந்த பர்டிகுலர் நர்வில் வந்துட்டு நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த பெயினை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு சொன்னீங்க. பட் டூ மச் ஆஃப் நர்வ்ஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா? இது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காதா? கண்டிப்பாக இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. டூ மச் ஆஃப் நர்வுங்கிறது ஒரு பிளெக்ஸஸ் மாதிரி தான் இருக்கும். அதில் 2 விதமான நர்வ் இருக்குங்க. ஒன்று வந்து அந்த பெயின் கொடுக்குற நர்வ், இன்னொன்று நம்ம கை அசைவு மோட்டார் நர்வ்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 நர்வ் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டா போதும், நம்ம ஈஸியாக அது பண்ணிடுவோம். அதுக்கும் நம்மளுக்கு அந்த மிஷின், ரோபோட்டிக் மிஷின்லேயே மிஷின் இருக்குது, எது அந்த பெயின் கொடுக்குற நர்வ்னு கண்டுபிடிச்சிடும் அது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு கை ரொம்ப வலியாக இருக்குது, நெக்லேருந்து வெளியே இருக்குன்னா அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த சென்சரி மட்டும் நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ மோட்டரை வந்து நம்ம டச்சே பண்ண மாட்டோம், ஏன்னா அது கை அசைவுக்காக நம்ம யூஸ் பண்ணுற நர்வ். ஸோ அதை டச்சே பண்ண மாட்டோம், வெறும் அந்த சென்சரின்னு சொல்லுவோம், அதுதான் பெயின் சிக்னலை நம்ம பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போவோம், அதை மட்டும் தான் ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறப்போ ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அது ஒன்லி, பட் மற்றபடி உங்களுக்கு அங்கே அடிபட்டுச்சோ அந்த பெயின்லாம் இருக்கும். உங்களுக்கு இந்த வலி க்ரானிக்காக வலி கொடுக்குற நர்வ் மட்டும்தான் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ அது ஓவர் ரிசர்ச், நான் மட்டும் பண்ணல, அது ஒரு ரிசர்ச் பண்ணது. ஸோ அது இன்டர்வென்ஷனில் வந்து அது மருந்து எடுக்காமல் நம்ம இன்டர்வென்ஷன் வெறும் அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் கொடுத்து ஸோ சைடு எஃபெக்டே இல்லாத மாதிரி அது கொண்டு வந்துட்டாங்க. இதில் கேரண்டியா டாக்டர், ஒன்ஸ் நான் வந்துட்டு இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா லைஃப் லாங் எனக்கு அந்த மூட்டு வலியோ அந்த தலைவலியோ அது வரவே வராது அப்படின்ட்டு, இஸ் தட் இஸ் அ கேரண்டி? கரெக்டுங்க. அந்த நர்வ் நம்ம பண்ணுறதுனால அந்த நர்வ்லேருந்து வராது. ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் இருக்குது. வேறு ஏதாவது நர்வ் பிஞ்ச் ஆச்சுன்னா வர சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலி அன்லைக்லி. சப்போஸ் நம்ம டிஸ்க் பல்ஜி வருது, அந்த லெவல் மட்டும் நம்ம பண்ணுறோன்னு வேறு லெவலில் வந்துச்சுன்னா அந்த பெயின் வரும். ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துட்டா
டெஃபினட்டாக வந்து அந்த பெயின் வராது, கேரண்டினே சொல்லலாம். ஐசியூவில் எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க சார்? அது எங்களுக்கு புரியிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? கரெக்டுங்க. ஐசியூன்னா எல்லாரும் ஒரு பயம் வந்துடுங்க. ரொம்ப சிக் பேஷண்ட்டு, ரொம்ப கிரிட்டிக்கலான பேஷண்ட் தான் நம்ம போடுறோம் ஐசியூவில். பட் ஐசியூங்கிறது ஒரு லைஃப் சேவிங் ஒரு ரூம் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அது இன்டென்சிவ் கேர். இப்போ வந்து அட்வான்ஸ் கார்டியாக் ரெஸ்பிரேட்டரி கேர்ன்னு சொல்லுவோம் இப்போ ஐசியூலாம். ஸோ அட்வான்ஸ் கார்டியாக் ரெஸ்பிரேட்டரினா உங்கள் ஹார்ட்டு செயலுக்குள்ள உங்கள் லங்கு செயலுக்குன்னா அது வென்டிலேட்டரில் போட்டு மானிட்டர் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு மனுஷனோட இதை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். ஒரு டாக்டரை நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்குவோம். ஸோ அவர் மூச்சு விடுறதுக்கு, அவர் ஹார்ட் பீட் ஆகிறதுக்கு. ஸோ இது கண்டிப்பாக எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ வென்டிலேட்டருங்கிறது ஒரு லங்குக்காக வேலையை செய்யும் வென்டிலேட்டர். ஸோ அப்போ ஒரு ஹார்ட்டு நம்ம பம்ப் பண்ணா அதுக்காக வந்து பேஸ் மேக்கர்னு சொல்லுவோம். அந்த பேஸ் மேக்கர் வேலை செய்யும். இது இல்லாமல் சில மருந்துகள் நம்ம கொடுப்போம் அது எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க நார்மலாக உடம்புல என்னென்ன இது வருதோ அவங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் இருக்கணும். இது எல்லாமே நம்ம வந்து மானிட்டர் பண்ணி அதுதான். இது இல்லாமல் அவங்க மினரல்ஸு, அவங்க எலக்ட்ரோலைட்ஸு, இது எல்லாமே ஸோ இந்த மாதிரி இருக்கிற என்னென்னா அவங்க இம்யூன் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதையும் நம்ம பார்த்து ஸோ இவங்க இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல பண்ணுறது தான் ஐசியூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டென்சிவ் தீவிர சிகிச்சை பிரிவுன்னு சொல்கிற இடம் தான் ஒரு பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றிடணும். ஒன்று கேஷுவல்லேருந்து இம்மீடியட்டாக வந்து ஐசியூ பண்ணுறாங்க. இங்கே அவங்களோட உடம்புல உள்ள ப்ராப்ளமும் நம்ம ட்ரீட் பண்ணி நார்மலாக்கி வார்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஸோ இதுதான் வந்து இன்டென்சிவ். சம்டைம்ஸ் போஸ்ட் ஆப் பேஷண்ட்டும் ஐசியூவில் வச்சு நம்ம மானிட்டர் பண்ணி அனுப்புவோம். பட் ஜென்ரலாக மற்றபடி சப்போஸ் ஒருத்தவங்க நெஞ்சு வலியோடு வராங்க, அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இமீடியட்டாக அவங்க கேத்லாப் போயிட்டு அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணி ஐசியூவில் வச்சு அப்சர்வ் பண்ணணும். ஸோ ஐசியூவில் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகுது, அவங்க வந்து தண்ணி சேர்ந்துருது லங்குக்குள்ளே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வென்டிலேட்டர் போட்டு அந்த தண்ணியெலாம் வெளியே எடுக்கணும். ஸோ அவங்க ஆட்டை திருப்பி நார்மலாக பம்ப் பண்ண வச்சுட்டு நடக்க வச்சு அப்புறம் வார்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். இதுதாங்க ஐசியூவில் நடக்கும். பட் எல்லாத்துக்கும் ஒரு ஐசியூன்னு சொன்னாலே ஒரு பயம் வந்துடும், சிக்காக இருக்காங்க. கரெக்ட், சிக் பேஷண்ட் தான் வருவாங்க. பட் எத்தனை பேஷண்ட் வெளியே போயிட்டுருக்காங்கிறத பார்க்கணும். இது ஒரு மனசு திருப்தி கொடுக்குற ஒரு ஏரியாங்க எங்களுக்கு. ஏன்னா பேஷண்ட் அவ்வளோ நல்லா நடந்து போவாங்க. ஸோ ஐசியூங்கிறது யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு. அவங்க நல்லதுக்கு பண்ணுறோம், நல்லபடியாக வெளியே போயிடுவாங்க. அண்ட் தேங்க்யூ டாக்டர், இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கும் வந்துட்டு கிளியராக ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.